PKR Excellent English Course. English Learning Through Tamil. தமிழ் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுதல் பயிற்றுவிப்புக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இங்கிலீஷ்ல how to form sentences, whether oral or written. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியத்தினை எழுதுவதோ அல்லது பேசுவதோ how to form எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றி நாம் இந்த பயிற்சி வகுப்பிலே தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே ஒரு லாங்குவேஜை கற்றுக்கொள்வதிலே அதன் அடிப்படையாக, அதாவது பேசிக் பார்ட்ஸாக இருக்கிற அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ற அந்த 8 வகையான பகுதிகளை கொண்டு நாம் இந்த வகுப்பினை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். நவுன், ப்ரொனவுன், அதை கொண்டு வாக்கியங்களை அமைப்பது எவ்வாறு, nouns and pronouns, how to use the nouns and pronouns in sentences என்பதை பற்றியெல்லாம் we have clearly learned about in the last classes. கடந்த வகுப்புகளிலே தெளிவாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை அடுத்து ஒரு சென்டென்ஸ் சொன்னா எப்படி தமிழில் ஒரு வினைச்சொல் என்பது மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறதோ அதை போல ஆங்கிலத்திலும் ஒரு சென்டென்ஸை நாம் உருவாக்குகிற பொழுது அதில் மெயின் பகுதி, மெயின் பார்ட்டாக இருக்கிற அந்த verb என்ற வினைச்சொல்லை கொண்டு வாக்கியங்களை அமைப்பது என்பதை பற்றி தற்போது நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதிலே கடந்த வகுப்புகளிலே what is meant by verb, what are the types of verbs, அதிலே be form verb, have form, then modal auxiliary verbs, இவற்றையெல்லாம் எவ்வாறு ஒரு சென்டென்ஸிலே பயன்படுத்துவது என்பதை பற்றி கடந்த வகுப்புகளிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல எப்படி தமிழ் வாக்கியங்களை வகைப்படுத்துகிறோமோ, எப்படி வகைப்படுத்துறோம் தமிழ்ல, செய்தி வாக்கியம், செய்தி வாக்கியம், அதை ஆங்கிலத்திலே ஸ்டேட்மெண்ட் என்று சொல்கிறோம், ஆர் அசர்டிவ் சென்டென்ஸ் என்று சொல்கிறோம். தமிழ்ல பேரு செய்தி வாக்கியம். தென் அடுத்தது என்ன செய்யறோம், வினா வாக்கியம் அல்லது கேள்வி வாக்கியம், வினா வாக்கியம் அல்லது கேள்வி வாக்கியம். In English it is called as interrogative sentence. In English it is called as interrogative sentence. Then third one, தமிழ்ல கட்டளையிடுதல், வேண்டுகோள் வைத்தல், அறிவுரை சொல்லுதல் என்பதை ஒரு தனி வாக்கியமாக சொல்கிறோம். எப்படி செய்தியை சொல்கிறோமோ, எப்படி கேள்வி கேட்க கற்றுக்கொள்கிறோமோ, அதை போல கட்டளையிடுதல், வேண்டுகோள் வைத்தல், அறிவுரை சொல்லுதல் என 3 வகையாக உள்ளதை அதை ஒரு தனி பிரிவாக எடுத்துக்கொண்டு பார்ப்போம். அதை போல எப்படி செய்தி வாக்கியம் ஆங்கிலத்திலே ஸ்டேட்மெண்ட் என்று வருகிறதோ, எப்படி ஒரு வினா வாக்கியம் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் என்ற பெயரிலே வருகிறதோ, அதை போல இந்த கட்டளை, வேண்டுதல், அறிவுரை என்ற 3 வாக்கியங்களும் இம்பேரேட்டிவ் சென்டென்சஸ் என்ற பெயரிலே ஆங்கிலத்திலே வருகிறது.
Then fourth one, ஆச்சரிய வாக்கியம் அல்லது வியப்பு வாக்கியம் என்று சொல்லுவோம் தமிழ்ல. வியப்பான செய்திகளை சொல்வது. ஓ காட் அப்படி சொல்றல, தமிழ்ல சொல்லும்போது அட கடவுளே, ஐயோ ஐயோ, இது மாதிரி வியப்பிடை சொற்களை பயன்படுத்துவது. அதை பயன்படுத்தி தமிழிலே வாக்கியங்கள் அமைப்பது போல ஆங்கிலத்திலும் இதை போன்ற வாக்கியங்களை அமைக்க முடியும். That is called exclamatory sentence. That is called exclamatory sentence. இப்படி தமிழில் இருப்பது போலவே in English also there are 4 types of sentences. அதிலே அந்த ஃபர்ஸ்ட் டைப்பாக வரக்கூடிய செய்தி வாக்கியம், ஒரு செய்தியை சொல்வது, ஒரு செய்தியை சொல்வது, அது ஒரு எந்த ஒரு வினைச்சொல்லை வைத்து வேண்டும்னாலும் நாம் செய்தி வாக்கியம் அமைக்கலாம். அதை போலதான் இங்கிலீஷ்ல அந்த வேர்பினுடைய பேசிஸ்ல அடிப்படையில் ஃபர்ஸ்ட் பி ஃபார்ம் வேர்ப் கொண்டு செய்தி வாக்கியம் ஸ்டேட்மெண்ட் அமைப்பது பார்த்திருக்கிறோம். அதே போல அடுத்து ஹேவ் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய ஹேவ், ஹேஸ், ஹேட் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். தென் மாடல் ஆக்ஸிலரிஸ் என்று சொல்லக்கூடிய can, could, shall, should, will, would, may, might, must, need, these are all modal auxiliary verbs என்று சொல்லி இவற்றையும் ஒரு செய்தியிலே பயன்படுத்துவது என்பதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். சோ வெர்பினுடைய 4 வகைகளிலே be form verbs, have form verbs, main verbs and auxiliary verbs அப்படி என்று பிரிக்கிற பொழுது be form verbலே ஸ்டேட்மெண்ட் செய்ய எவ்வாறு கற்றுக்கொள்வது, have form அதை கொண்டு எவ்வாறு ஸ்டேட்மெண்ட் அமைப்பது, auxiliary verbs கொண்டு செய்தி வாக்கியங்களை உருவாக்குவது, இப்படி அவற்றையெல்லாம் கடந்த வகுப்புகளிலே நாம் we have learned about them clearly. அவற்றை நாம் தெளிவாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். In today class we are going to see how to use main verbs. In today class we are going to see how to use main verbs in sentences. How to use main verbs in sentences. அதாவது மெயின் verbs என்று சொல்லக்கூடிய வினைச்சொற்களை பயன்படுத்தி எவ்வாறு வாக்கியங்களை அமைப்பது, ஒரு செய்தி வாக்கியத்தை அமைப்பது என்பதை பற்றி in today's class we are going to see. இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். What is a main verb? I have already told you, be என்பது be form verb, இரு என்ற பொருளிலே வரும். Then have form, பெற்றிரு, வைத்திரு, உடையது, உண்டு என்ற பொருளிலே பயன்படுத்தியிருக்கிறோம். அதை போல மாடல் ஆக்ஸிலரி verbs என்பதை அதனுடைய ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷல் மீனிங், can, could, shall, should, will, would என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷல் மீனிங்களை பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த 3 குரூப்பிலும் வராத, அதாவது be form verbs, have form verbs and modal auxiliary verbs, இந்த 3 குரூப்பிலும் வராத verbs தான் they are called as main verbs. அதைத்தான் நாம் main verbs என்று சொல்கிறோம். In English it is very easy to use be form verbs in sentences. ஆங்கிலத்திலே be form verbs பயன்படுத்தி சென்டென்சஸ் அமைப்பது ரொம்ப எளிது. Like this, அதே போல it is very easy to use have form verbs. Have form verbs யூஸ் பண்ணி சென்டென்ஸ் அமைப்பது ரொம்ப எளிது. அதே போல
அந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, முடியும் என்ற அர்த்தத்திலே கேன் யூஸ் பண்றோம். பர்மிஷனை குறிப்பது, எபிலிட்டியை குறிப்பது, இப்படி ஸ்பெஷல் மீனிங்ல we can make many sentences ஆல்ரெடி சொல்லிருக்கோம். அதே போல must and should, necessity, obligation இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம். இப்படி எப்படி பி ஃபார்ம் ஈஸியாக பயன்படுத்துகிறோமோ, ஹேவ் ஃபார்ம் வெர்ப் எப்படி ஈஸியாக பயன்படுத்துகிறோமோ, அதே போல மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஈஸியா பயன்படுத்தலாம். பட் இப்போ பார்க்க போறோம் இல்லையா, the main verbs, it is only somewhat difficult in the usage of sentences. வாக்கியத்திலே இந்த மெயின் வேர்ப்ஸ் பயன்படுத்துவதுதான் கொஞ்சம் கடினமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த இடத்தில் தான் நாம் the tenses என்று சொல்லக்கூடிய அந்த present tense, past tense and future tense, generally you know about it. There are three types of tenses. There are three types of tenses. மூன்று வகையான காலங்கள் இருக்கின்றன. அதுதான் அந்த வெர்பை நாம் பயன்படுத்துகிறோம். present tense நிகழ்காலம், past tense கடந்த காலம், then future tense எதிர்காலம். இப்படி மூன்று வகையாக நாம் காலங்களை பிரித்துக் கொள்வோம். What is a present tense? Present என்பது தற்காலத்தை பற்றி சொல்வது. Then past என்பது என்ன? கடந்த காலத்தை பற்றி சொல்வது. Future tense எதிர்காலத்தை பற்றி சொல்வது. Present, past, future எப்படி பிரித்துக் கொள்வோம்? ஆனால் இந்த ஒவ்வொன்றிலும் 4 விதமான பிரிவுகள் இருக்கின்றன. So that அதனால்தான் it is very difficult to use the main verbs in sentences. அந்த காரணத்தினால்தான் இந்த main verb-ஐ வாக்கியங்களை அமைப்பது, வாக்கியங்களிலே வைத்து அமைப்பது கடினமான ஒன்றாக இருக்கிறது. Because in present tense எடுத்துக்கிட்டோமா, there are 4 subdivisions. In present tense, today we are going to see how to use the main verb in 4 subdivisions of present tense. Present tense என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்காலத்திலே ஒரு வெர்பினை அந்த நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய 4 பிரிவுகளிலும் எவ்வாறு பயன்படுத்தும், அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு first we have to clear about what are the 4 types in present tenses. In presentல மட்டுமே what are the 4 types? First one is present simple. First one is present simple. Second one, present continuous. Then third one is present perfect. Then fourth one is present perfect continuous. இப்படி present tense-ஐ மட்டுமே 4 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். அதாவது ஒரு வெர்பினை நிகழ்காலத்தில் பயன்படுத்துகிற பொழுது 4 வகையாக பிரித்து பயன்படுத்தலாம். அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். Then only we can use
the correct form of verb in sentences. அப்போதுதான் நாம் சரியான அந்த காலத்திலே அந்த வடிவத்திலே ஒரு சென்டென்ஸிலே அந்த வெர்பினை பயன்படுத்த முடியும். ஓகே, இப்ப present simple, present continuous, present perfect, present perfect continuous என்று present tense-ஐ மட்டுமே 4 வகையாக பிரிக்கலாம். சோ ஒரு மெயின் வெர்பினை present tense-இல் மட்டும், that means 4 பிரிவுகளாக பயன்படுத்தலாம். அதனால் நாம் ஒவ்வொன்றை பற்றியும் தகுந்த எடுத்துக்காட்டுகளோடு தெரிந்து கொண்டோம் என்றால் definitely we can make sentences in present tense. நிகழ்காலத்திலே நிறைய வாக்கியங்களை, நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய நிறைய வாக்கியங்களை நம்மால் உருவாக்க முடியும். So first we got to clear about what is present simple. What is present simple? Present simple என்பது என்ன? Present simple first one எடுத்துக்கணும். இது என்ன அப்படின்னு சொன்னா, it denotes the events occurred at regular intervals. The events occurred at regular intervals. அதாவது குறிப்பிட்ட இடைவெளிகளில் present tense-ல, அதாவது நிகழ்காலத்துல குறிப்பிட்ட இடைவெளிகளில் தொடர்ந்து நடக்கிற நிகழ்வுகளை இந்த present simple சொல்ல வேண்டும். Can you understand what I am telling? Present simple என்பது நிகழ்காலத்தில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொடர்ந்து நடைபெறுகிற நிகழ்வு. அது என்ன குறிப்பிட்ட கால இடைவெளி? At regular intervals. For example, ஒரு மெயின் வெர்ப் எடுத்துக்கொள்வோம். ஒரு மெயின் வெர்ப் present simple ஒரு மெயின் வெர்ப் எடுத்துக்கொள்வோம். For example, go. It is a main verb. The go என்பது present simple எவ்வாறு வரும்? என்ன அர்த்தத்திலே வரும்? இப்ப என்ன சொல்லிருக்கோம்? present simple என்பது regular intervals activities at present. நிகழ்காலத்திலே குறித்த இடைவெளிகளில் தொடர்ந்து நடக்கிற நிகழ்வுகள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. நான் என்னுடைய அலுவலகத்திற்கு தினமும் 9 மணிக்கு செல்கிறேன். இதை கவனிங்க. Please see this example. நான் என்னுடைய அலுவலகத்திற்கு தினமும் 6 மணிக்கு செல்கிறேன். 9 மணிக்கு செல்கிறேன். It is a routine activity in present. இது present tense-ல routine activity. It is a routine activity which occurs at regular intervals. எப்படி regular intervals என்று சொல்கிறோம்? நான், அங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நான் தினமும் என்னுடைய அலுவலகத்திற்கு 9 மணிக்கு செல்கிறேன். இதை எப்படி சொல்வது? the go என்ற மெயின் வெர்ப் எடுத்துக்கொண்டோம் என்றால் I go to my office. அப்படி சொல்லணும்னா I go to my office at 9 a.m. daily. I go to my office at 9 a.m. daily. Are you clear? என்ன சொல்லிருக்கோம்? நிகழ்காலத்தில் குறிப்பிட்ட இடைவெளியில் தொடர்ந்து நடக்கிற நிகழ்வு. நான் அலுவலகம் செல்வது என்பது தொடர்ந்து நடக்கிற ஒரு நிகழ்வு. நான் அலுவலகம் செல்வது என்பது தொடர்ந்து நடக்கிற ஒரு நிகழ்வு. அதை எப்படி சொல்றேன்னு சொன்னா I go to மெயின் வெர்ப். செல்லுதல் என்பதற்கு என்ன வெர்ப்? போ, go. அந்த மெயின் வெர்ப் எடுத்துக்கொள்கிறோம். அதை present simple சொல்கிற பொழுது I go to my office at 9 a.m. daily. அந்த வெர்பை அப்படியே பயன்படுத்த வேண்டும். I go. அந்த ஃபார்மோட எதையும் சேர்ப்பதில்லை, முன்னையோ பின்னையோ எதையும் சேர்க்க வேண்டியதில்லை.
I go to my office at 9 a.m. daily. நான் தினமும் என்னுடைய அலுவலகத்திற்கு 9 மணிக்கு செல்கிறேன். போகிறேன். இந்த சவுண்டை கவனிங்க. இந்த சவுண்டை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு பிரசன்ட் சிம்பிள். போகிறேன், வருகிறேன், எழுதுகிறேன், படிக்கிறேன், வாங்குகிறேன். அதே போல இப்ப அவன் சொன்னோம்னா வாங்குகிறான், எழுதுகிறான், படிக்கிறான். அவர்கள் சொன்னோம்னா அவர்கள் படிக்கிறார்கள், அவர்கள் எழுதுகிறார்கள், அவர்கள் வாங்குகிறார்கள். இப்படிதான் சிம்பிள் சவுண்ட் ஆகும். அதான் பிரசன்ட் சிம்பிள் உள்ள சவுண்ட். சோ go என்ற வெர்பை யூஸ் பண்ணுகிற பொழுது I go to my office at 9 a.m. daily. இது ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். at regular intervals. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. I meet my friend. I meet my friend. meet என்ற அந்த மெயின் வெர்பை, சந்தித்தல் என்ற மெயின் வெர்பை அப்படியே பயன்படுத்துகிறோம். எப்படி? I meet my friend every Sunday. It is a regular activity பாருங்க. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னுடைய நண்பனை சந்திக்கிறேன். நான் சந்திக்கிறேன். மீட் யாரை சந்திக்கிறேன்? மை ஃப்ரெண்ட் என்னுடைய நண்பனை. எவ்வரி சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னுடைய நண்பனை சந்திக்கிறேன். How can we tell this in English? இதை எவ்வாறு நாம் ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் I meet my friend every Sunday. So இங்க நாம கிளியரா வேண்டிய ஒரு விஷயம், அந்த வெர்பை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தக்கவாறு எப்படி பயன்படுத்த போறோம். இது என்ன அப்படின்னு சொன்னா, இன் பிரசன்ட் சிம்பிள்ல ஒரு மெயின் வெர்பை பயன்படுத்துகிற போது அந்த வெர்பை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது add s or es சேர்த்து சொல்ல வேண்டும். That's all. பிரசன்ட் சிம்பிள்ல, அதாவது ரொட்டீன் இன்டர்வல்ஸ்ல நடக்கிற நிகழ்ச்சிகளை தெரிவிக்கிற பொழுது அந்த மெயின் வெர்பை அப்படியே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது சப்ஜெக்ட்டுக்கு தக்கவாறு அதனுடன் s or es we have to add. s என்ற எழுத்தினையோ es என்ற எழுத்துக்களையோ நாம் சேர்க்க வேண்டியிருக்கும். டிபெண்டிங் அப்பான் தி சப்ஜெக்ட். தட்ஸ் ஆல். என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கொள்கிறோமோ அதை பொறுத்துதான். இப்ப ஐ வருகிற போது என்ன சொன்னோம்? கோ. இதே வி என்று வருகிற போதும் கோ, யூ என்று வருகிற போதும் கோ, தே என்று வருகிற போதும் கோ என்று வரும். ஐ கோ, வி கோ, யூ கோ, தே கோ இப்படின்னு பர்சன்ல வரும் சிம்பிள்ல. இதையே ஹீ தேர்ட் பர்சன் வருது இல்லையா, ஹீ ஷீ இட் இதெல்லாம் வருகிற பொழுது கோஸ் என்று மாறும். தட் இஸ் தி டிஃபரன்ஸ். சோ என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்றோம்? ஐ என்று வருவது நான் போகிறேன், ஐ கோ. வி கோ நாங்கள் போகிறோம். யூ கோ நீ போகிறாய். தே கோ அவர்கள் போகிறார்கள். எல்லா இடத்துலயும் கோ யூஸ் பண்ணா போதும். அடுத்தது பாருங்க, பட் தேர்ட் பர்சன் சிங்குலர் வருகிற பொழுது மூன்றாவது நபர் சொல்லிருக்கோம் இல்லையா, அவன் அவள் அது. தேர்ட் பர்சன் சிங்குலர் வருகிற போது அல்லது ஒரு சிங்குலர் நேம், ராமா, கிருஷ்ணா, ரமா, கலா, இப்படி எல்லாம் ஒரு சிங்குலர் நேம் பயன்படுத்துகிற பொழுதும் தேர்ட் பர்சன் சிங்குலர்ல வருகிற பொழுதும் அந்த வெர்ப்ல எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணணும். இந்த பர்சன் சிம்பிள் அதுதான் சொல்றேன். அப்ப ஐ கோ, வி கோ, யூ கோ, தே கோ என்று வருகிற பொழுது, ஹீ ஷீட் வருகிற போது அது கோஸ் என்று மாறி போகும். அவன் போகிறான், அவள் போகிறாள், அது போகிறது, கண்ணன் போகிறான் இப்படி சொல்ல. கண்ணன் கோஸ் தான் சொல்லணும், கண்ணன் கோன்னு சொல்லக்கூடாது. எனக்கு தேர்ட் பர்சன் சிம்பிள். கலா கோஸ், கலா போகிறாள். கலா என்கிற பொழுது கோ என்று சொல்லக்கூடாது, கோஸ் என்று தான் சொல்ல வேண்டும். So in present simple, how to use the main verb? We simply use this verb, or we have to add s or es with the verb. அதுதான் இப்ப தெரிஞ்சிருக்கோம். இதை பயன்படுத்தி எந்த சென்டென்ஸ் வேணாலும் நம்ம அமைக்கலாம், எந்த ஒரு மெயின் வெர்ப் வேணாலும் எடுத்துக்கலாம். There are so many main verbs. இப்ப கம் என்று எடுத்துக்கொள்வோம்.
கோன்னா என்னது? போ. கம் என்றால் என்ன? வா. நான் வருகிறேன். ஐ கோ டு மை ஆபீஸ் சொன்னோம் இல்லையா? இது வேற மாதிரி சொல்றோம். ஐ கம் டு மை ஆபீஸ். இல்ல எப்படி சொல்லுவோமே? மை ஃப்ரெண்ட் கம் டு மை ஆபீஸ். மை ஃப்ரெண்ட் வரும்போது தேர்ட் பர்சன் ஆயிடுது இல்லையா? கம்ஸ் போடணும். மை ஃப்ரெண்ட் கம்ஸ் டு மை ஆபீஸ் அட் மை நேம் டெய்லி. என்னுடைய நண்பன் தினமும் 9 மணிக்கு அலுவலகத்திற்கு வருகிறான். எப்படி ஐ கோ என்று சொன்னோமோ அதை போல வருகிறான் என்பதற்கு கம் ஆர் கம்ஸ். என்ன சொல்லியிருக்கோம்? கம் ஆர் கம்ஸ். வெர்பை அப்படியே யூஸ் பண்ணணும், இல்லைன்னா எஸ் ஆர் இஎஸ் சேர்க்கணும். தே ஒர்க் இன் த ஃபீல்டு. என்ன சொல்றோம்? தே ஒர்க் இன் த ஃபீல்டு. தே வரும்போது ஒர்க்னு தான் வரும். அவர்கள் வயலில் வேலை பார்க்கிறார்கள். இட் இஸ் a routine activity. they work in the field. இது ரமா அப்படின்னு வந்துச்சுன்னா works in the field. ஏன்னா ரமா என்பது third person singular. ரமா works in the field. ரமா வயலில் வேலை பார்க்கிறார். இப்படி ஒரு வெர்ப மெயின் வெர்ப்ல பிரசன்ட் சிம்பிள்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு டென்ஸை பொறுத்தவரை அந்த வெர்பை எவ்வாறு யூஸ் பண்ணுவது, அந்த பிரசன்ட் சிம்பிள்னா என்ன மீனிங், இதை தெரிந்து கொண்டால் we can clear about it. இந்த சென்டென்ஸ் கிளியர் ஆகும். That's all. இதை போல நிறைய வாக்கியங்களை நாம் இந்த பிரசன்ட் சிம்பிள் டென்ஸிலே மெயின் வெர்பை கொண்டு தெரிந்து கொள்ளலாம். இப்படி நிறைய சென்டென்ஸ் சொல்லலாம். The sun rises in the east சொல்றோம் இல்லையா? The sun rises in the east. சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. The sun rises, உதிக்கிறது, ரைஸ். தி சன் என்று வருகிற பொழுது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆகி விடுகிறது. அதுக்கு எஸ் சேர்த்துக்கிறோம். The sun rises in the east. இப்படி சொல்றோம் இல்லையா? The moon shines at night. The moon shines, பிரகாசிக்கிறது. எப்ப பிரகாசிக்கிறது? At night. The sun, the moon, the sun rises in the east. The moon shines at night. இரவில் பிரகாசிக்கிறது. It is a routine activity. My brother come to my house. My brother comes to my house. My brother வரும்போது சேர்க்கணும். My brother comes to my house every Friday. My brother comes to my house every Friday. என்னுடைய சகோதரர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்னுடைய வீட்டிற்கு வருகிறார். இது எப்படி கூட சொல்லலாம்? கம் என்பது பதில் விசிட் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். வருகை தருகிறார். My brother visits my house every Friday. My brother என்று வரும்போது அந்த விசிட் என்ற வெர்போடு எஸ் சேர்த்துக் கொள்கிறோம். இப்படி any incident, if any incident which occurs at regular intervals, if any incident which occurs at regular intervals, in this time we have to use the verb in present simple. ஒரு routine activity குறிக்கிற பொழுது ஒரு மெயின் வெர்பினை present simple குறிக்க வேண்டும். இதுதான் present simple. இப்ப present simple I repeat it. திரும்பவும் சொல்கிறேன். ஒரு மெயின் வெர்பை யூஸ் பண்ணுகிற பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் கோ என்ற வெர்பை எடுத்துக்கிறோம். அந்த வெர்பினை அப்படியே யூஸ் பண்ணணும் அல்லது எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணிக்கணும். இது ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை குறிக்கும். ஓகே. பிரசன்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது என்ன? இந்த பிரசன்ட் சிம்பிள். தென் செகண்ட் ஒன் பிரசன்ட் சிம்பிள்ல செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னா present continuous. ஒவ்வொன்றுலயும் 4 டைப் சொன்னோம் இல்லையா? இப்போ பிரசன்ட்ல 4 எடுத்துக்கிறோம். அதுல என்ன வருது? ஃபர்ஸ்ட் ஒன் பிரசன்ட் சிம்பிள் பார்த்திருக்கிறோம். அடுத்ததா பார்க்க போறது present continuous. So we have to clear about what is present continuous, what is present simple பார்த்தோம் இல்லையா? அதே போல what is present continuous பார்க்கணும். present simple என்பது routine activities ன்னு சொல்லியிருக்கேன். present continuous என்பது என்ன அப்படின்னு சொன்னா this tense denotes
an activity which is going on a particular time. அதாவது குறித்த நேரத்தில், அங்க சொன்னது ரொட்டீன் ஆக்டிவிட்டில திரும்ப திரும்ப நடைபெறுவது பிரசன்ட் சிம்பிள் என்பது. பட் பிரசன்ட் கண்டினியூஸ் என்பது நாம் சொல்கிற சமயத்தில் அந்த செயல் நடந்து கொண்டிருக்க வேண்டும். இன் பிரசன்ட் டென்ஸ்ல நாம் சொல்கிற சமயத்தில் அந்த செயல் நடந்து கொண்டிருக்க வேண்டும். It denotes an activity. What is present continuous என்பது it denotes an activity which is going on at present, which is going on, அந்த நேரத்தில் நடந்து கொண்டிருப்பது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, I am writing a letter now. இது பிரசன்ட் சிம்பிள் எப்படி சொல்லிருக்கோம்? I write a letter ன்னு சொல்லிருக்கோம். பிரசன்ட் சிம்பிள்ல சொல்லும்போது எப்படி சொல்லிருக்கோம்? I write a letter. ஏன்னா verb அப்படியே பயன்படுத்தணும். அது ரொட்டீன் ஆக்டிவிட்டி. பட் இங்க என்ன அப்படின்னா, நான் சொல்கிற பொழுது அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. The incident is going on. I am writing a letter now. நான் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். சோ இங்க என்ன செய்யணும்னா, அந்த வெர்போட am, is, are சேர்த்து பிளஸ் அந்த வெர்புடைய ing ஃபார்ம் போடணும். That is present continuous. அவ்வளவுதான். I am writing. நான் எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த சவுண்டிங் பாருங்க, present சிம்பிள்ல எழுதுகிறேன் என்று வரும். present continuousல வருகிற போது எழுதி கொண்டிருக்கிறேன், பாடிக்கொண்டிருக்கிறேன், தூங்கிக் கொண்டிருக்கிறேன், படித்துக் கொண்டிருக்கிறேன், வாங்கிக் கொண்டிருக்கிறேன். இப்படி பிரசன்ட் கண்டினியூஸ்ல வாங்குகிறேன் என்பது வாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றாயிடும். படிக்கிறேன் என்பது படித்துக் கொண்டிருக்கிறேன் என்றாயிடும். கொண்டு என்று சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த நிமிஷத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆமிசார் சேர்த்து பிளஸ் ing யூஸ் பண்ணணும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பி ஃபார்ம் கத்தும் போதே சொல்லியிருக்கோம். ஐ வரும்போது ஆம் சேர்க்கணும், யூ வி தே வரும்போது ஆர் சேர்க்கணும், ஹீ ஷீட் எல்லாம் வரும்போது ஈ சேர்க்கணும். சோ இப்ப ஐ ஆம் ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ரைட்டிங், ஐ வரும்போது ஆம் ரைட்டிங் சொல்லணும். அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் எப்படி சொல்றீங்க? they are writing. அவள் எழுதி கொண்டிருக்கிறாள், she is writing. அவன் எழுதி கொண்டிருக்கிறான், he is writing. சரி, ஒரு நேம் வருது, மகேஷ் is writing. என்ன தேர்ட் பர்சன் சிங்குலர். he is writing, are writing, or I am writing. இப்படி ஆமிசார் சேர்த்து அந்த மெயினோருடைய ing ஃபார்ம் போடணும். அந்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வை இது குறிக்கிறது. அவ்வளவுதான். திரும்பவும் சொல்றேன் பாருங்க, ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர் நவ். நான் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். இதையே அவன் எழுதிட்டு இருக்கான்னு சொன்னோம்னா he is writing a letter now. இதையே அவள் எழுதி கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் she is writing a letter now. இதையே மகேஷ் எழுதி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் மகேஷ் is writing a letter now. அதே போல வேறொரு எக்ஸாம் வெர்பு எடுத்துக்கோமே, வேறொரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோம். எக்ஸாமினேஷன் வச்சுக்கோமே, தேர்வு. அவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். they are writing. they வரும்போது என்ன வரும்? ஆர் வரும். they are writing their examination. they are writing their examination. அவர்களுடைய தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். இல்ல they are writing half yearly examination. அவர்கள் அரையாண்டு தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். they are writing quarterly examination. அவர்கள் காலாண்டு தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். we are writing quarterly examination. she is writing quarterly examination. any verb in present continuous, that is அதே போல any subject we can take, any ஒரு subject, பட் அதுல கரெக்ட்டா am is are யூஸ் பண்ணி பிளஸ் ing ஃபார்ம் போடணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த நேரத்தில் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்க வேண்டும். இப்ப சொல்றோம் இல்லையா, it is raining now. இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. எப்படி சொல்றோம்? it is raining now. தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இப்பொழுது கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சொல்றோம் இல்லையா, அவர்கள் இப்பொழுது கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். they are playing cricket now. அவர்கள் இப்பொழுது கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். this incident is going on now. இது எப்படி சொல்லணும்? they are playing cricket now. my friend is coming from Trichy now. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, my friend is coming from Trichy now. என்னுடைய நண்பன் தற்போது திருச்சியில் இருந்து வந்து கொண்டிருக்கிறான். இது வேற மாதிரி சொல்லுவோமே, my friend is
going to Trichy now. அங்கே வந்து கொண்டிருக்கிறான், is coming. இதில் போய் கொண்டிருக்கிறான், is going. That's all. My friend is going to Trichy now. என்னுடைய சகோதரன், என்னுடைய நண்பன் தற்பொழுது திருச்சிக்கு போய் கொண்டிருக்கிறான். இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது அதை பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ல சொல்ல வேண்டும். So in today class ஒரு செய்தி வாக்கியத்திலே பிரசன்ட் டென்ஸ் என்று சொல்லக்கூடிய நிகழ்காலத்திலே பிரசன்ட் சிம்பிளே எவ்வாறு ஒரு மெயின் வெர்பை பயன்படுத்துவது, பிரசன்ட் கண்டினியூஸ்லே எவ்வாறு ஒரு மெயின் வெர்பை பயன்படுத்தி சென்டென்சஸ் அமைப்பது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். பிரசன்ட் டென்ஸிலே இன்னும் 2 வகை இருக்கிறது. 4 டைப் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? பிரசன்ட் பர்ஃபெக்ட் என்று ஒன்று இருக்கிறது, பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்று ஒன்று இருக்கிறது. அதே போல இன் பாஸ்ட் டென்ஸ் 4 பிரிவு இருக்கிறது, இன் ஃபியூச்சர் டென்ஸ் 4 பிரிவு இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நாம் we are going to learn one by one. எல்லாவற்றையும் நாம் ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த PKR எக்ஸலன்ட் இங்கிலீஷ் கோர்ஸ் என்ற இங்கிலீஷ் லேர்னிங் த்ரூ தமிழ் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுதல் பயிற்சிக்கு நீங்கள் அளித்து வருகிற ஆதரவுக்கு ஐ தேங்க்ஃபுல் டு யூ ஆல். ஐ எக்ஸ்பிரஸ் மை சின்சியர் தேங்க்ஸ் டு யூ. என்னுடைய பணிவான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகுப்பினை தொடர்ந்து கவனித்து வாருங்கள். ஆங்கிலம் என்பது வெகு எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழி. ஒன்று சொல்வார்கள், இங்கிலீஷ் இஸ் ஈஸி டு லேர்ன். இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளுதல் சுலபமானது. இட் இஸ் டிஃபிகல்ட் டு டீச். அதை கற்பிப்பதுதான் கடினம் என்று சொல்வார்கள். எனவே நீங்கள் இந்த வகுப்பினை தொடர்ந்து கவனித்து வந்தீர்களானால் நிச்சயமாக யூ கேன் ஸ்பீக் அண்ட் ரைட் இன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. உங்களால் சரளமாக ஆங்கிலத்திலே எழுதவும் பேசவும் முடியும். எனவே நண்பர்களே, தொடர்ந்து இந்த வகுப்பினை கவனித்து வாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பிரசன்ட் டென்ஸ்ல மீதம் இருக்கக்கூடிய அந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்றால் என்ன, அதே போல பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்பதை we will see in the next class. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சேனல்ல PKR எக்ஸல் இங்கிலீஷ் கோர்ஸ் என்ற சேனல்ல இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாமல் பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கொடுத்துக் கொண்டால் தொடர்ந்து இந்த வகுப்பு உங்களுக்கு வரும் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். We will see in the next class. Thank you very much.